முழு நிலா மேல தொங்கிக்கிட்டு இருந்தது. அந்த ஒளி வெளிச்சம் மாதிரி இல்ல, எதையோ வெளிக்காட்டுற மாதிரி இருந்தது. காட்டுக்குள்ள மரமெல்லாம் இலை இல்லாம கை விரல்கள் மாதிரி வளைஞ்சு நின்னது. அந்த நடுவுல அந்த வீடு, யாரும் வாழாட வீடு. ஆனா அது காலியாக இல்ல. அருண் அன்னைக்கு வழி தவறிதான் அங்க வந்தான். கூகுள் மேப் சிக்னல் போச்சு. மொபைல் பேட்டரி 4%. மழை வர ஆரம்பிச்சு காற்று மரங்களை அடிச்சு கத்தினது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா ஏதாவது வீடு கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே நடந்தான். அப்போதான் பார்த்தான், பழைய சாய்ந்த ஒரு வீடு. ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சு கதவு சின்ன சத்தத்தோட ஆடியது. வீடு பார்த்த உடனே உள்ள மனசு சொன்னது, இங்க போகாத. ஆனா உடம்பு சொன்னது, இன்னொரு வழி இல்ல. கதவை தள்ளினான். கிரீச்! அந்த சத்தம் வீட்டுக்குள்ள இல்ல, அருண் தலையுக்குள்ளதான் ஒலிச்சது. உள்ள தூசி, நாற்றம், மூச்சு விடவே கஷ்டம். மூலையில 2 கருப்பு காகங்கள். அவை அவனை பார்த்தது. கத்தல, அசையல, வெறும் பார்த்தது. அருண் கால் நடுங்குச்சு. இது ஒரு சாதாரண அபேண்டன்ட் ஹவுஸ் தான்னு அவன் தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிட்டான். அந்த நேரம் மேல் மாடியில் யாரோ நடந்த சத்தம். டக் டக் டக். அருண் உறைஞ்சு நின்னான். ஹலோ என்று கத்தினான். பதில் இல்ல. ஆனா நடைய சத்தம் அவன் குரலுக்கு பின்தான் வந்தது. படியேற ஆரம்பிச்சான். ஒவ்வொரு படியும் அவன் காலடியில வேற யாரோ இறக்குற மாதிரி சத்தம். மேல போனதும் ஒரு அறை. அறை நடுவுல பழைய கண்ணாடி. அருண் தன்னையே பார்த்தான். ஆனா அவன் பின்னாடி வேற யாரோ நின்னிருந்தாங்க. திரும்பி பார்த்தான், யாரும் இல்ல. திரும்ப கண்ணாடிய பார்த்தான். இப்போ அவன் மட்டும் இல்ல. கண்ணாடிக்குள்ள இருந்த முகம் அவன மாதிரிதான். ஆனா கண்கள் உயிரில்லாத கண்கள். அந்த முகம் மெதுவா சிரிச்சது. நீ வந்துட்டேன்னு மெலிந்த குரல். அருண் பின்வாங்கினான். கண்ணாடி திடீர்னு வெடிச்சது. கீழே ஓடினான். கதவு இருந்த இடத்துல இல்ல, அந்த இடத்துல சுவர். காகங்கள் இப்போ கத்த ஆரம்பிச்சது. கா கா கா. அந்த சத்தம் மனுஷ குரல் மாதிரி மாறுச்சு. போவ முடியாது, நீயும் இங்கதான். அருண் கத்தினான். யாரு நீங்க? வீடு பதில் சொன்னது. நான் வீடில்ல, நான் நினைவு. சுவர்கள் சுருங்க ஆரம்பிச்சது. மேலே கூரை நெருங்கிச்சு. அவன் மூச்சு அடைஞ்சது. கண்ண மூடிக்கிட்டான். அப்போ ஒரு சத்தம். அருண்! அவன் அம்மா குரல். கண்ண திறந்தான். அவன் சிறுவயசு நினைவுகள். இந்த சேம் வீடு. அப்போ நீ வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னனேன்னு அம்மா அழுத குரல். அருண் அப்போ நடந்த விபத்து அவன் மறந்திருந்தான். அந்த இரவு இந்த வீட்டில தான் அவன் குடும்பம் முழுசா இறந்தது. அவன் மட்டும் உயிரோட தப்பிச்சான். ஆனா இந்த வீடு அவனை விட்டதே இல்ல. காலையில் அந்த இடத்துல ஒரு வீடும் இல்ல. ஆனா அந்த இடம் வழியா போறவங்க சொல்றாங்க, முழு நிலா வரும் இரவுல காற்று அடிச்சா ஒரு குரல் கேக்குமாம், நீ வந்துட்டே.